அசுரர்களே, அசுரகுல சிங்கங்கள் கோழைகள் போல் ஓடினால் உங்களுக்கு அமிர்தம் எப்படி கிடைக்கும்? அமிர்தம் கிடைக்கும் வரை என்ன கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கியே ஆக வேண்டும். வாசுகியின் வால் பகுதிக்கு போக மாட்டோம் என்று தலைப்பகுதிக்கு போனது நாம் தான். வேறு வழியே இல்லை. என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த காரியத்தை முடித்தே ஆக வேண்டும். அமிர்தம் பருக வேண்டும், அமரத்துவம் அடைய வேண்டும். செல்லுங்கள், கஷ்டத்தை பொறுத்துக் கொண்டு காரியத்தை முடிக்க வேண்டும். போங்கள். பலிராஜா வாழ்க! பலிராஜா வாழ்க! பலிராஜா வாழ்க! பலிராஜா வாழ்க! பலிராஜா வாழ்க! பலிராஜா வாழ்க! அங்கு பாருங்கள், பாருங்கள். அங்கு சமுத்திரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. பாருங்கள். அதோ 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 பாருங்கள். சமுத்திரத்தின் ஆழத்திலிருந்து ஏதோ ஒன்று வெளியே வரப்போவதற்கான அறிகுறிகள் தெரிகின்றன. பாருங்கள். அங்கே பாருங்கள். நாம் பட்ட சிரமம் பலன் தரப்போகிறது. சமுத்திரத்தின் ஆழத்திலிருந்து வருவது அமிர்தம்தான். அமிர்தமேதான், அமிர்தமேதான். ஆகா, அற்புதம்! அமிர்த கலசம், நமக்காகவே வரும் அமிர்த கலசம். அமிர்த கலசம் மேலே வர கடுமையாக உழைத்தது நாம் தான். அது நமக்குத்தான். நாம் தான் முதலில் அமிர்தத்தை பருக வேண்டும். ஆம், நமக்குத்தான் அமிர்தம். ஆம், நமக்குத்தான் அமிர்தம். அதில் சந்தேகமே இல்லை. நமக்குத்தான் அமிர்தம். பாருங்கள்.
ஏன் இந்த விபரீதம்? அமிர்தம் வரும் என்று பார்த்தால் நீல நிற அமிலம் அல்லவா வருகிறது? நீரில் விழுந்த அமிலத்தால் தண்ணீர் கொதிக்கிறது, பறவைகள் செத்து விழுகிறது. என்ன நடக்கிறது குருதேவா? பொறுமை பலிராஜா, நானும் வியப்பில் தான் இருக்கிறேன். இங்கேயே இருங்கள், வந்தது என்னவென்று நான் பார்த்து வருகிறேன். பலிராஜா, வந்திருப்பது சர்வநாசத்தை உருவாக்கும் கோரமான ஆலகால விஷம். இதை சுவாசித்தால் நாம் அனைவரும் மடிந்து விடுவோம். இங்கே யாரும் நிற்காதீர்கள், ஓடுங்கள், ஓடுங்கள். நாரதரே, ஆழகால விஷம் எல்லோருக்கும் உயிர் பயத்தை உருவாக்கி விட்டதே. சமுத்திர கடைதல் இதை எப்படி நடத்துவது? அமிர்தத்தை எப்படி மேலே எடுப்பது? நாராயணா, நாராயணா, எனக்கும் அதே அச்சம்தான் இந்திரா. இந்த பிரச்சனைக்கு உடனே ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். தேவி, சமுத்திர கடைதல் நின்று விட்டதாம். அப்படி என்றால் என் சுவாமி மந்தாரமலையின் பாரத்தை இறக்கி சமுத்திரத்தில் இருந்து வெளியேறி விட்டாரா? இல்லை தேவி, அவர் இன்னும் மந்தாரமலையின் பாரத்தை சுமந்து கொண்டுதான் இருக்கிறார். சமுத்திரத்திலிருந்து வெளியேறி வந்த ஆழகால விஷத்தால் தண்ணீர் கொதிக்கிறதாம். தேவாசுரர்கள் அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் ஓடிவிட்டார்களாம். அதனால்தான் சமுத்திர கடைதல் நின்று விட்டது தேவி. என்ன வேதனை இது! ஒரு பக்கம் மந்தாரமலையின் பாரம், மற்றொரு பக்கம் ஆழகால விஷத்தின் வெப்பம். சுயநலம் கொண்ட அசுரர்களும் ஓடிவிட்டார்கள். பலம் இழந்து அமிர்தம் வேண்டிய தேவர்களும் ஓடிவிட்டார்கள். பின் யாருக்காக கஷ்டப்படுகிறார் என் சுவாமி? வேதனையாக உள்ளது. சுவாமி,
சுவாமி சுவாமி அமிர்தத்தை விரும்பிய தேவர்களே சமுத்திரத்தை விட்டு பின்வாங்கி வெளியேறிய பின் இவ்வளவு பாரத்தையும் சுமந்து இந்த விஷத்தின் வெப்பத்திலும் நீங்கள் ஏன் பொறுமை காக்கிறீர்கள்? இல்லை தேவி, இல்லை. அமிர்தம் வரும் வரை நான் வெளியே வரமாட்டேன். இன்னுமா சமுத்திர கடைதல் நடக்கும் என்று நம்புகிறீர்கள்? போனவர்கள் திரும்ப வரவே மாட்டார்கள். உங்களுக்காக நான் திரும்பி வந்திருக்கிறேன். எனக்கு நீங்கள் முக்கியம். என்னுடன் வாருங்கள் சுவாமி. தேவி, தேவாசுரர்கள் வருவார்கள். ஆபத்திற்கு பயந்தோடிய அவர்கள் அமிர்தத்திற்காக மீண்டும் வருவார்கள். சமுத்திர கடைதல் மீண்டும் நடக்கும். ஆலகால விஷத்தின் வெப்பத்தை எப்படி தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? என்னை நம்பும் என் பக்தர்களுக்காக எதையும் தாங்கிக் கொள்வேன் தேவி. ஆலகால விஷத்தால் சமுத்திரத்தில் உள்ள ஜீவராசிகள் பாதிக்கப்படக்கூடாது. சீக்கிரமே இதற்கு ஏதாவது செய்தாக வேண்டும். நீங்கள் புறப்படுங்கள். என்னை பற்றிய கவலை உங்களுக்கு வேண்டாம். புறப்படுங்கள். எல்லோரும் இங்கேயே நில்லுங்கள். விஷத்தின் வீரியம் எங்கும் பரவி இருக்கிறது. அமிர்தம் வரும் என்று நாங்கள் ஆசையோடு கடைந்தெடுத்தால் யாரும் எதிர்பார்க்காத ஆழகால விஷம் வந்துவிட்டது. அந்த விஷமே எங்களை கொல்லும் நிலைக்கு வந்துவிட்டதே. அமிர்தத்தை நாங்கள் விழுங்க பார்த்தால் ஆழகால விஷம் எங்கள் எல்லோரையும் விழுங்கிவிடும் போல் இருக்கிறதே. ஆலகால விஷத்தின் வீரியத்தை தாங்க முடியாமல் அனைவருமே ஓடிவிட்ட பின் கொதிக்கும் சமுத்திரத்தில் என் அண்ணன் மட்டும் ஏன் இருக்க வேண்டும்? நாரதரே, நமக்காக அவர் மலையை சுமக்க கூர்ம அவதாரம் எடுத்திருக்கிறார். இந்த நிலையில் அவரால் எப்படி பின்வாங்க முடியும்? நாராயண நாராயண, என் பிரபு நினைத்தால் எதுவும் சாத்தியமே. பிருகு முனிவரிடம் சாதாரணமானவராக பெண் கேட்டு செல்லும் பொழுது கஜேந்திரன் அழைத்ததால் கருடனோடு அவரை காப்பாற்ற சென்றார். தேவர்கள் அழைத்ததால் இப்பொழுது சமுத்திரத்தின் அடியில் மந்தார மலையை தாங்கும் கூர்மமாக மாறியிருக்கிறார். நெஞ்சம் நிறைய பிரார்த்திக்கும் நமக்காக உபாயம் சொல்ல அவர் நிச்சயம் வருவார். அப்படி என்றால் ஆழகால விஷத்தின் வீரியம் குறைய நாம் மகாவிஷ்ணுவை வேண்டிக் கொள்வோம். அண்ணா, விஷ்ணு தேவனே, ஆலகால விஷம் சமுத்திர கடைதலை நிறுத்திவிட்டது. கூடவே உயிர் பயத்தையும் உண்டாக்கி விட்டது. நீங்கள் உடனடியாக வெளியே வாருங்கள். எங்கள் வேண்டுதலை கேளுங்கள்.
நாராயணா நாராயணா, நான் சொன்ன வார்த்தை பொய்யாகவில்லை. எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் பக்தர்கள் முறையிட்டால் என் பக்த வச்சலன் வருவார் என்று இப்பொழுதுதான் சொல்லி முடித்தேன். கண் மூடி கண் திறப்பதற்கு முன் பிரசன்னமாகிவிட்டார். இந்த நாரதனின் வாக்கை உண்மையாக்கிவிட்டார். நாராயணா, நமோ நமக, நமோ நமக. புருஷோத்தமா, மதுசூதனா, உங்களால் நடந்த சமுத்திர கடைதல் வெளியே வந்த விஷத்தால் தடைப்பட்டு விட்டது. விஷம் சமுத்திரத்தையே கொதிக்க வைத்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் மட்டும் ஏன் உள்ளேயே இருக்க வேண்டும்? வெளியே வாருங்கள். மறுபடியும் சமுத்திர கடைதல் நடைபெற தாங்கள் தான் ஒரு பரிகாரம் சொல்ல வேண்டும். தேவர்களே, நீங்கள் எனக்காக கவலைப்பட வேண்டாம். நினைத்தது நடக்காமல் கூர்ம அவதாரத்தை விட்டு வெளியே வரமாட்டேன். ஆலகால விஷம் என்னை தாக்கினாலும் சமுத்திரத்தின் உள் எரிமலையே வெடித்து நான் நெருப்பால் பொசுக்கப்பட்டாலும் கூட கடலை விட்டு வெளியே வரமாட்டேன். சமுத்திர கடைதல் முடிந்து அமிர்தம் கிடைக்கும் வரை நான் என் கடமையிலிருந்து விலக மாட்டேன். ஆலகால விஷம் உங்களை தாக்காமல் தற்காத்துக் கொள்ளுங்கள். அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். மகாவிஷ்ணு, ஆலகால விஷம் சமுத்திரத்தில் இருக்கும் வரை தேவர்களும் அசுரர்களும் வரமாட்டார்கள். அது அழிந்த பின்புதான் சமுத்திர கடைதலுக்கு வருவார்கள். லோகபாலகா, மகாவிஷ்ணு, இந்த விஷத்தில் இருந்து இவர்கள் எல்லோரும் தப்பிக்க ஒரு வழியை நீங்களே சொல்லுங்கள். தாயே, அந்த ஒரு வழி கைலாசத்திற்கு செல்லும் வழி மட்டுமே. பரமேஸ்வரனால் மட்டுமே இந்த விஷயத்திற்கு பரிகாரம் சொல்ல முடியும்.